வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் அண்டர் 20,000 தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் கேமராவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் டிஸ்பிளேக்கு எது பெஸ்ட், பேட்டரிக்கு எது பெஸ்ட், கேமிங்க்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு கேமரா மொபைல் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. கைஸ், இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்குது. ஒரு 500 ஒர்த்துள்ள ஒரு TWS ஆர் நெக் பேண்ட் கிவ்அவேல கொடுக்க போகிறோம். இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு வீடியோவுக்கு நடுவில் சொல்கிறேன். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இந்த பொசிஷனில் நாம் பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் F55 தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 7 Gen 1 என்ற ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஹைப்ரிட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்குது. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக்கில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் பாக்ஸில் இருக்காது, ஷாப்பில் வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு சின்ன நெகட்டிவ். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் டீசெண்டாக இருக்குது அண்ட் கேமராஸுமே டீசெண்டாக இருக்குது. செல்ஃபியில் 4K எடுக்க முடியாது, ஒரு பெரிய பாசிட்டிவ். அண்ட் பேட்டரியுமே டீசெண்டாக இருக்குது. நெகட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா சார்ஜர் பாக்ஸில் இருக்காது, வெளியில் ஷாப்பில் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் நம்மளுக்கு ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். பாசிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்சங் மொபைல்ன்றதால மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் அதிகமாக கொடுப்பாங்க. இது ஒரு பாசிட்டிவ். இந்த பொசிஷனில் நாம் பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Moto H50 Fusion தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1600 nits கொடுத்துருக்காங்க. Android 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள Snapdragon 7S Gen 2 என்ற ஒரு டீசெண்டான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 50 மெகா பிக்சலுக்கான டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சர், 13 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் சென்சர் இருக்கு. OIS-க்கான சப்போர்ட்டும் இருக்கு. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்கு. 3.5mm ஜாக்கில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்கு. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு OLED பேனல்ன்றதால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே சூப்பராக இருக்கும் நண்பா. மற்றபடி ப்ராசஸர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக கொடுக்கல. கேமிங்காக வாங்குற மாதிரியா இருந்தால் இந்த மொபைலில் வாங்காதீங்க. ஓரளவுக்கு தான் கேமிங் விளையாடுவேன் அப்படின்னா மட்டும் வாங்கிக்கலாம் கைஸ். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. இது ஒரு மோட்டோ மொபைல்ன்றதால ஆட்ஸ் ப்ளோட்வேர்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. இது ஒரு பாசிட்டிவ். பேட்டரி டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்குமே டீசெண்டாக இருக்கு நண்பா. கைஸ், இப்போ நம்ம கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த வீடியோ 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா ரேண்டமாக ஒரு கமெண்ட்டை பிக் பண்ணி அவங்க லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம TWS ஆர் நெக் பேண்டை அவங்களுக்கு கிவ்அவே பண்ணிடலாம் கைஸ். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கைஸ். இந்த பொசிஷனில் நாம் பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Poco X6 Pro தான். இந்த மொபைலில் நம்மளுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான 1.5 ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் இருக்குது. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டுமே இருக்குது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 1800 கொடுத்துருக்காங்க. Android 14 தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கக்குள்ள 300 Ultra சூப்பரான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4.0. இந்த மொபைலோட கேமராஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. OIS-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா யூஸ் பண்ணி நம்மளால 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணணும். செல்ஃபி கேமரான்னு பார்க்கக்குள்ள 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால 60 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். டியூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஜாக்கில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது.
இந்த மொபைல் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள டிஸ்பிளே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. HDR10+ டால்பி விஷன்லாம் இருக்கிறதால மூவிஸ்லாம் வாட்ச் பண்ணக்குள்ள ரொம்பவே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 120Hz இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே ப்ராசஸருமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். கேமரா பர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாகவே இருக்கும். மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு ஓகே. பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நெகட்டிவ்னு சொல்லிட்டு பெருசாக இருந்தாங்க. அவ்வளோதான் நண்பா, நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொபைலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன மொபைல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலாம், எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் போடலாம் அப்படின்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அது ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். மேலும் இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.